ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் பகுதி 18வது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து முடிந்து விட்டது. இதை பற்றிய எக்ஸிட் போல் பற்றி நாம் விவாதிக்க போகிறோம். வாருங்கள். வணக்கம் சுபியா சார். வணக்கம் சார். எல்லா இடத்துலையும் எக்ஸிட் போல பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமாம், நம்ம வழக்கம் போல பேசுகிற மாதிரி கரண்ட், அதாவது வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி 350 363 எக்ஸிட் போல் தாக்கமும் கூடி இருக்கு. ஆமா, இன்னைக்கு டெம்பரேச்சர் ஏற மாதிரி கடுமையான டெம்பரேச்சர் ஏற இல்ல, எல்லாரும் குறையும் பார்த்தாங்க, அப்படியே தலைகீழ எல்லாமே 390 வரைக்கும் எல்லாம் போகுது. ஆமா சார், 363 353 எல்லாமே ஒரே ஃபிகரா போகுது. எனக்கு அதை பத்தி பேசலாம் சார். அதுல சராசரியை பார்த்தா பிஜேபி மாத்திரம் 125 வருன்றாங்க சார். 125 சாரி சார், 325 இண்டிவிஜுவல் பிஜேபி இண்டிவிஜுவல் 325. அந்த சராசரி பார்த்தா அதத்தான். அதுவே காங்கிரஸ் 52 தான் வருது. இந்த வாட்டி கூட சொல்றத பார்த்தா எதிர்கட்சி வர முடியாது. அப்படிதான் ஒரு சூழல் தெரியுது சார். எந்த அலையுமே இல்லாதது இல்ல. அதாவது இது ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா, நேற்று கூட இந்தியன் எக்ஸ்பிரஸினுடைய மூத்த செய்தியாளர் மரியாதைக்குரிய திரு ரங்கராஜ் அவர்களோட 2 மணி நேரம் லைவ்ல ஷோ பண்ணனா, அதோட ஹிந்து பத்திரிகையுடைய தோழர் ராமகிருஷ்ணன் எங்களுடைய அவர் ஜெனியூன் சார், கரெக்டா சொல்லுவாரு. தோழர் ராமகிருஷ்ணன், நான், ரங்கராஜன், மட்டுமல்லாமல் இடதுசாரியுடைய சிந்தனையாளர் டாக்டர் ரவீந்திரநாத், அது மட்டும் இல்லாமல் வலதுசாரி சிந்தனையாளர் தம்பி, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தம்பி, அவரும் பேசணும். ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் பலவிதமான டிசென்சிட்டிவேஷன் டு பி அப்பியர். I got a lot of the confabulation, which means we can't predict exactly. இதுக்கு முன்னாடி நான் ஜெம் டிவில கூட பேசும்போது நம்ம 2 பேரும் நிறையவே பார்த்துருக்கோம். ஆமா சார். பிஜேபிக்கு இந்த முறை பெரிய ஒரு டிக்ளைன் இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 10 வருஷம் ஆட்சி. ஏன்னா நான் ப்ரோவா எங்கேயுமே பேச இதுல கூட நான் கூட சொன்னேன் சார், இன்னும் மத்தியில காங்கிரஸ் தலையெடுத்துக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும் சொல்றேன். ஆனா நான் மறந்தேன். ஆனா எனக்கு என்னன்னா, ஒரு இந்த கன்ஃபேபுலேஷன் இன் மை ஹார்ட், எப்படி தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு பெரும் குழப்பம் நிலவுவதாகத்தான் நான் பார்க்க முடியுது. எனக்கு அப்படிதான் தெரியுது. எப்படா இது ஒரு ஆட்சி 10 வருஷமா ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்ப நிலை. நீங்க போன இதுல கூட ஒரு கால்குலேஷன் சொன்னீங்க, பிஜேபி 38% இருக்கு, அதுல ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5%, இந்த வேலை வாய்ப்பு இல்லாதது 10 கிட்ட சொன்ன மொத்தம். ஆமா, நான் சொன்னேன் நீங்க அப்பனா 28% தான் வருமான்னு கேட்டேன். அதிமுக, அகாலித்தனம், உத்தவ் தாக்கரே, ஆமா, இது எல்லாம் சேர்த்து சொன்னேன். ஆமா, இப்ப இல்லையே அந்த கூட்டணி, ஒண்ணுமே இல்லை. இப்போ சுனாமி மாதிரி சார். மௌன ஆலையா என்னன்னு தெரியல. அதாவது எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நிராகரிக்கவும் முடியல, ஏற்றுக்கொள்ளவும் முடியல. நான் இதை சொல்றது வெக்கமாவும் இல்லை. ஆனா ஏன்னா எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட சுஃபியான ஒரு பார்வை இருக்கும். இது என்னுடைய பார்வை. எனக்கு ஒரு விருப்பம் வெறுப்பு இருக்கும். அதை விட்டுருங்க. எல்லாரும் நடிக்கிறாங்க, நான் நடிக்க தெரியாது எனக்கு. ஆனா ஒரு செய்தியாளர்னா உண்மை மட்டும்தான் சார் பேசும். அதனால இந்த மாதிரியான செய்திகள் எனக்கு பெரிய குழப்பத்தை தான் ஏற்படும். இல்ல வந்த செய்திகள் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, அல்லான் சார், ரிபப்ளிக் இல்ல அல்லான் நேஷனல் டிவி இதான் சொல்றாங்க. யாருமே 350க்கு அப்ப எல்லாரும் பொய் சொல்ல முடியாது. அப்ப எல்லாரும் பொய் சொன்னா அப்ப என்ன சொல்றாங்க? அதான் சொல்றேன். They have some kind of the confusion, dissent. I feel that I come to the conclusion we have been waiting up to 4ஆம் தேதி வரைக்கும். இல்லை, அதாவது வாக்குப்பதிப்பு முன்ன போற கருத்து கணிப்பு சொல்லலாம், இவங்க கட்டமைக்கிறாங்கன்ட்டு. ஆனா வாக்குப்பதிவு அதான் நான் கேட்டேன் ரங்கராஜன் கேட்டேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. சார் இந்த 2 நாளையில அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். இப்ப நேற்று இன்னைக்கு 2ஆம் தேதி, நாளை 3, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை எலெக்ஷன் வரப்போகுது. இதை ஒரு பொய்யான ஃபிகரை, இல்யூஷனை கிரியேட் பண்ணி என்ன லாபம் வரப்போகுது? போலிங் முடிஞ்சுது, இனி அதுல எந்த இதுவும் நடத்த போறதில்ல. இல்ல, நாளைக்கு அவங்க டேம்பரிங் பண்ணலாம் இவிஎம். there may be a manipulation. அதுக்கு முன்னாடி ஒரு illusion has to be created. நாங்கெல்லாம் வந்துட்டோம். இல்ல நான் அவங்க சொல்றாங்க, ரங்கராஜ் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க. தோழர் ராமகிருஷ்ணன் அந்த கருத்தை பதிவு செய்யல. இல்ல அவர் எப்பயுமே, ஆனா அவர் பொறுத்த வரைக்கும் சார் பெரிய மாற்றம் நடக்குன்னா ஏதாவது நடக்கணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அப்படி ஒரு பெரிய மாற்றம் இல்லையே சார்.
எப்படி நடக்கும்ட்டு அதே ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு தான் இருக்கார். எப்பொழுது ஸ்டார்டிங்ல இருந்து அவருடைய பொதுவான கருத்து. ஆமா, அதான் நீங்க சொல்ற மாதிரி தான் குடிக்கிறேன் சார். எப்படின்னா ஒட்டுமொத்த ஒரு செய்தி வருது. ஏற்கனவே இந்த நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து பிஜேபிக்கு பாசிபிளா தான் வரப்போகுது. ஆனா நீங்க சொன்னீங்க முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறப்ப, அதாவது பிஜேபிக்கு ஆதரவான நிலை வரல. அதனால்தான் ஏப்ரல் 20 ராஜஸ்தான்ல சிறுபான்மையர் அதிகமாக குழந்தை பெற்றவர்கள் உள்ளே வந்தவர்கள் இப்படி பேசுறாரு. அதனால அப்படியே சொன்னாங்க. நம்ம சொல்லியிருக்கோம். ஆமா, நம்ம எவ்வளவு வீடியோ ஜிம்ல போய் பார்க்க சொல்லியிருக்கோம். இப்படியும் அதனால அவங்களுக்கு வந்து இந்த அதனால அவங்க ஒரு நெரேட்டிவ் இப்படி குடிக்கணும் சார். ஜாப்லெஸ், அக்னிவீர், விலைவாசி ரைசிங் அப், பட் மெனி கிரைசிஸ் ஹேவிங் எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ். பட் அதனால பிஜேபி அதை ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வெறுப்பு, டிஸ்லைக், டிஸ்கஸ்ட், பில்தி ஸ்டேட்மெண்ட் which has been revealed by the Prime Minister, Honorable Prime Minister Modi. ஸோ அதனால it has to be changing the power, changing the ground. அப்படி அவங்க ஃபீல் பண்றதாக நான் சொன்னேன். அதனால இஸ்லாமியர்கள் இன்ஃபில்ட்ரேஷன், நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, உங்க சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாங்க, அது வந்து ஒரு விதமான நரேட்டிவ் தான். அதாவது அப்படிதான் சொன்னோம். அதாவது போல் கேம்பிங்க்கு தனக்கு கெயின் என்ன வருங்கிறதுக்கு ஒரு ஹிந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு அவர் பேசினார். அதுக்கப்புறம் ஆக்ரால பேசும்போது சார் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் த பொசிஷன். நான் ஒய் டிட் ஐ, நான் எப்படியா முஸ்லீம் ஹிந்துன்னு பிரிப்பேன்? அப்படி ஒருவேளை ஐ டிட் சம்திங் இஸ் ராங், இஃப் யூ ஃபீல் தட் ஐ டிட் சம்திங் இஸ் ராங், ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் த பொசிஷன். த ஸ்டேட்மெண்ட் கிவன் பை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர். அவர் சொன்னார் நான் அப்படி செய்திருந்தா நான் அந்த பொசிஷனுக்கு தகுதியானவனாக அல்ல அப்படின்னு சொன்னார். இப்படி அவர் இங்கே ஒரு சில நேரங்களுக்கு இப்போ அதுக்கப்புறம் ஒரு கையில குரான் வச்சுக்கிடுங்க, மறு கையில கம்ப்யூட்டர் வச்சுக்கிடுங்க அப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, முஸ்லீம் பிள்ளையெல்லாம் படிக்கணும். அப்ப இதெல்லாம் நாங்க கடந்த முறை பேசணும். அது போலரைசேஷன் ஆயிருக்கா, போலரைஸ் ஆகலையா, இந்த அக்ரேரியன் கிரைஸ் என்னாச்சு, விலைவாசி என்னாச்சு, அக்னிவீர் என்னாச்சு, வேலையின்மை என்னாச்சு, இன்ஃப்ளேஷன் என்னாச்சு, லாட் ஆஃப் த கொஸ்டின் ஹேங்க்டு பிஃபோர் அஸ். ஆனா சில பேர் இதுவே யோகேஷ் யாதவ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, களத்துக்கு போறப்ப இதெல்லாம் இருக்கு உண்மைதான், ஆனா நாங்க வந்து மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படியும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட்லி, அவர் கிரவுண்ட் ரிப்போர்ட் அவரும் சொல்லியிருக்காரு. அது நீங்க சொல்ற மாதிரி நிறைய கருத்து அந்த மாதிரி இருக்கு, அவரே சொல்லியிருக்காரு. நிறைய பேர் அதே மாதிரி சொல்றாங்க நாங்க மோடிக்கு தான். உண்மைதான் சார். ஆனா நாங்க காலங்காலம் இப்ப இங்க கூட தமிழ்நாட்டுல கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் குடிக்கணும் சார். நாங்க எப்பவுமே ரிட்டலிக்கு தான் போடுவோம், நாங்க எப்பவுமே சூரியனுக்கு தான் போடுவோம். அதே மாதிரி ஹிந்துத்துவ ஓட்டுருக்கு பாருங்க, நாங்க எப்பவுமே தாமரைக்கு தான் போடுவோம். அது ஒரு 15. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்ல சார். தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு ஒண்ணு இல்லாதனால தான் மைல்டு இந்துத்துவம் அப்படியே ஏடிஎம்கே போயிட்டு இருந்தது. அதனால இப்போ நமக்கு கிடைச்ச தகவல்கள், இப்ப நேற்று இரவு பேனல்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பிஜேபிக்காரங்க ரொம்ப மச்சு அவங்க பிரைட்டர் த ஃபேஸ், ஐ சா தட் ஃபிகர். அவங்க மனசுல சந்தோஷமா இருந்துச்சு. ரைட், மோடி வில் கம் அகைன். அது எல்லாத்துக்கும் வர்றது தானே. இப்ப நான் விரும்பக்கூடிய ஒரு கட்சி வருதுன்னா உங்களுக்கு ஒரு இல்ல சார், மோடி தான் முன்னெடுத்துனாங்க. இல்ல பெரிய இது எதுவுமே அவங்க ஸ்கீம்ல எதுவுமே பெரிய திட்டம் எதுவுமே இல்ல சார். இவங்களுக்கு 2047 இந்தியா வல்லரசு ஆயிடும் அப்படின்ட்டு அது யாரும் ஒத்துக்கல. நாங்க 2036 ஒலிம்பிக் நடத்தவும் யாரும் அதெல்லாம் இப்போதைக்கு என்ன இதுன்ட்டு. அது சரி, அது வேற. பிஜேபி ஜெயிச்சுட்டா கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குள்ள பிரச்சனை, அது வேற பிரச்சனை. அவங்க டிசைட் பண்ணுவாங்க. 2 வருஷம் மோடி இருந்து அடுத்த வருடம் அது ரெண்டாவது நடக்க போறது. ஃபர்ஸ்ட் முதல்ல இந்தியா அலைன்சஸ் டிக்ளைன் ஆயிட்டுன்னா அதை பத்தி தான் நம்ம அவங்க கவலைப்படணுமே தவிர அங்க மோடி வருவாரா, மோடி வரலன்னா வேற ஒருத்தர் வருவாரு. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அதை பத்தி நீங்க என்ன பிரச்சனை, உங்க ஆட்சி இல்ல அப்படிங்கிறத பேச்சு. இப்ப இன்னைக்கு அவரு இன்னைக்கு வந்து அதான சிச்சுவேஷன் ரிக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா அதே இந்தியா கூட்டணி சொல்றாங்க நாங்க கட்டாயமா வருவோம், 295 கட்டாயம் வின் பண்ணுவோம். இந்த எக்ஸிட் போல் முடிஞ்ச பிறகு சொல்றாங்க. இந்த ரிசல்ட் வர்றது இது என்ன, இந்த எக்ஸிட் போல் வெளியாகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் கர்கே சொல்றாங்க. ஆமா, அவங்க மூஞ்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. எல்லாருமே வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உண்டு. அவங்களுக்கு இதே மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, இதே மாதிரி இவங்களும் உள்ள செய்திகளை சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, இங்கேயும் சொல்லக்கூடியவங்க அங்கேயும் சொல்லவங்க. இன்டெலெக்சுவல் ஹப்லாம் இருக்குது. தே காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது நுணுக்கமான சென்சிட்டிவான சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் பார்க்கும்போது
ஆஹா ரொம்ப சிரிப்பா இருக்காங்களே ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கெஜ்ரிவால் எல்லாருமே சரத்பவார்லாம் வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஆமா சார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 hours 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வருது. சார் இவ்வளவு மாறதுக்கு காரணம் சார் இது வந்து இவங்க சொல்றது அப்படியே நடக்கணும்ட்டு எந்த உறுதியும் கிடையாது. அது உண்மை. ஓட்டு அப்படி சொன்னா அப்படி தெரிஞ்சா அவனுக்கு அரசியலும் தெரியல, ஒண்ணும் தெரியல அர்த்தம். ஆமா. இப்ப இதே 350க்கு பதிலா 250 கூட வந்துரும், வரலாம். அது சொல்ல முடியாது. ஏன்னா இல்ல சார், அது பார்த்திருக்கோம். சமயத்துல நடந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல இப்ப டிசம்பர்ல 2023 டிசம்பர்ல இது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எல்லாம் காங்கிரஸ் வந்துட்டாங்க. ஆமா ஆமா எல்லாமே எக்ஸிஸ்ட் போல அதான் சொன்னாங்க. காங்கிரஸ் அப்படியே மாறிச்சு உல்டா. அதுவும் மத்திய பிரதேசல வந்து எவ்வளவு 2/3 மெஜாரிட்டி வர்றாங்க. மத்திய பிரதேசல 8% வாக்களை பிஜேபி அதிகமா பெற்றது. ஆமா சார். சரி, ஃபைனலா சத்தீஸ்கர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம தான் ஜெம் டிவில விவாதிச்சோம், நான் தான் இருந்தேன் லைவ்ல, ஜெம் டிவில பேசினேன். சத்தீஸ்கர்ல விவகாரம் முடிஞ்சது, கெட்டி போட்டாச்சு, காங்கிரஸ் வந்தாச்சு. மற்ற ஸ்டேட்லயும் கொஞ்சம் இழுவரி இருக்கும், சத்தீஸ்கர்ல முடிஞ்சது, ராஜஸ்தான்ல முடிஞ்சது, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா வந்து என்னது 3 ஸ்டேட்லயுமே பிஜேபி வந்தாங்க. புரியுதா? அது நடந்து என்ன 10 வருஷம் ஆகல, ஒரு 8 மாசம் 7 மாசம் முன்னாடி. இல்ல 6 மாசம் ஒருவேளை 6 மாசம் ஒருவேளை அதே போன்ற மனநிலையில் மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் பிஜேபி வரும் அல்லவா? அது என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபி வராது மாறுங்கிறது நீங்க சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். எக்ஸிட் போல்ல வந்து 250 353 253 வரலாம், இல்ல 243 வரலாம், அதெல்லாம் வேற கணக்கு. ஆனால் சத்தீஸ்கரில் பிஜேபி வெற்றி பெற்றதை போல், மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றதை போல், ராஜஸ்தான் வெற்றி பெற்ற போல் அதே வெற்றி இங்கேயும் வர முடியாது, நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்க மறக்க முடியாது. பிஜேபி 350 வரலாம், அது பெரிய சரித்திர சாதனையாக இருக்கலாம்ங்கிறதையும் நாம சொல்றதுக்கான. ஏன்னா நேருடைய ரெக்கார்டை உடைப்பாரு போல இருக்க சார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் 3வது வாட்டி வரப்ப காங்கிரஸ் உடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி உடைய அப் எடுக்குது சார். எக்ஸிஸ்ட் போல சொல்றேன். அது எப்படி இல்ல, இப்போ 100 நாட்களுக்கான திட்டங்கள் அவங்க வகுத்து விட்டதாக செய்திகள் இன்று காலை வந்திருக்கிறது. இல்ல, அதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரை சொன்னாங்க. இப்ப அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இருந்தது, இப்ப கூட இருக்கும். இப்ப வந்த உடனே அதே வரப்போன்னு தெரியாதுல்ல. இப்ப நேற்று செய்திகள் வெளியிட்டாங்க, ஆனா உண்மைத்தன்மை பிஜேபி ஹெட்டுக்கு தெரியும். இல்ல சார், இந்த எக்ஸிஸ்ட் போல் வராத முன்னே அவங்களே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தாங்க. நம்ம 250 வருமா 200 எக்ஸிட் போல் வந்த பிறகு சந்தேகம் இருக்கும். ஏன்னா 2004 முடிவுகள் இந்தியா பிளாஷிங், இந்தியா ஒளிர்கிறதுனா இதே மாதிரி எக்ஸிட் போல்ல அவங்க களங்காலியாச்சு. 2009ல நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அளவுல அத்வானி அவர்கள் நின்றாங்க, அதுவும் களங்காலியாச்சு. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த 4 ஸ்டேட்டும் காலியாச்சு. ஏன்னா வந்து தெலுங்கானால வந்து கேசிஆர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு வர சொன்னாங்க. இப்ப கேசிஆர் நேரத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போய் கழுது தெரிஞ்சு கட்டெருப்பாயிருக்காரு. பிஜேபி அங்க 12 தொகுதியில வரும்னு போடுறாங்க, 12 தொகுதி வருங்கிறாங்க. காங்கிரஸ் 7-8 தான் வருங்கிறாங்க. இல்ல, கர்நாடகால வந்து இந்த வாட்டி காங்கிரஸ் அதிகமா, ஏன்னா மகளிர் உரிமை தொகை, ஃப்ரீ பஸ் பாஸ் 3 தான் சார் வருங்கிறாங்க. அதே தொகுதியில பிஜேபி வந்துருங்கிறாங்க சார். அது 26 வந்துருங்கிறாங்க, அது டவுட் இல்ல. இல்ல சார், நான் சொல்றது கர்நாடகாவும், ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு கர்நாடகால 20 இடத்துக்கு மேல வரும்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்க வந்து ஆளுங்கட்சியாக சார், நானும் இங்க பேசும்போது 10 தொகுதிகள் குறையாம வரும்னு நினைச்சேன். ஏன்னா 28ல அவங்க ஒரு 18, இவங்க ஒரு 10, அப்படிதான் நான் கணிச்சேன். 10னா குறைவானதானா? ஏன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க, நிறைய ஸ்கீம் போட்டிருக்கிறாங்க. டி.கே. சிவகுமார் இருக்காரு, ஒக்காலிகா கம்யூனிட்டி, குருபா கம்யூனிட்டி சேர்ந்து சித்தராமையா இருக்காரு. ஆட்சியில் வந்து ஒரு 7 மாசம் ஆட்சி, நிறைய ஸ்கீம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஒரு எழுச்சியுட்ட கட்சியா இருக்கிறதுனால ஒரு 10 சீட் வரும், 8 சீட் வரும், 10, 12, 13 வரைக்கும் வரலாம் போட்டுருவோம். ஆனா இப்ப அவங்க சொன்ன கருத்து ஒண்ணுமே இல்லை சார். அதே மாதிரி தெலுங்கானாவில் இதே மாதிரி தான். தெலுங்கானாவில் நான் பேசும்போது ஒரு 6 சீட் வரும் பிஜேபி, ஏற்கனவே 4, இப்ப +2. அதே மாதிரி ஆந்திராவில் நல்ல எட்ஜா இருக்கிறதாக தகவல் வந்து நம்ம நாயுடு. காங்கிரஸ் அங்க சீன்ல இல்லையே சார். காங்கிரஸ் சீரோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சர்மிளா தலைமையில எதுவுமே கிடையாது. இவர் எட்ஜி யாரு, நம்ம நாயுடு எட்ஜி. நாயுடு எட்ஜினா அவர் வந்து பிஜேபி ப்ரோ அலைன்ஸ் தானே. ஆமா சார். அதனால அது பிஜேபி தானே பயனளிக்கும்.
அதே மாதிரி மகாராஷ்டிராவும் அப்படிதானே சார் சொல்லிட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிராவில் என்ன பார்த்தோம்னா 48க்கு 41. இப்போ இவங்க இந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னது சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், என்சிபி. ஆமா. அப்போ அவங்க வந்து நல்ல பொசிஷன் இருக்கிறாங்க. சிவசேனாவுடைய வாக்குகள் இருக்கு. இருந்தாலும் அஜித் பவாரோ இவங்கெல்லாம் பெரிய அளவில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால இவங்க ஒரு 25 தொகுதிகளுக்கு மேலே வருவாங்க. அவங்க ஒரு 20 தொகுதி, அல்லது மேபி அவங்க 25 இவங்க 20 வருவாங்க தான் நம்ம சொன்னோம். ஆனா இவங்களுக்கு மகாராஷ்டிராவில் ரொம்ப கம்மியாக தான் போட்டுருக்காங்க. ஆமா, ஏன்னா அங்க இந்தியா கூட்டணி அங்கேயும் நிறைய வரும்ட்டு கணக்கு போட்டாங்க சார். அது மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னா 8-9 தான் போட்டு. இல்ல, பீகார்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா போன வாட்டி 40க்கு 39 வின் பண்ணாங்க 2019. இப்போ இவருக்கு தேஜஸ்வி யாதவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா, ஏன்னா யங்ஸ்டர் நிறைய, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு சொன்னாங்க. அதாவது அக்யூமுலேட் பாப்புலேஷன், அதாவது கேதரிங், மாஸ் கேதரிங், இவருடைய பரப்புரையில ப்ரொபகேஷன்ல யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. தேர் இன்ட்ராக்டட் வித் த பீப்புள். ஜாப்லெஸ் கிரியேஷனை பற்றி பேசுகிறாரு. இது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் தி இம்பேக்ட் ஆன் தி பேலட் ரிசல்ட்டில் வரப்போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படின்னா 40க்கு 22, 25 வந்திருக்கணும். என்னமே இல்லையே. இல்லையே. இல்ல, அவங்க நம்ம இப்ப பேசுறது போல எக்ஸிஸ்ட் போல் தான் அவங்க சொல்ற கணக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க தான் முதலே சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். இது உண்மையான கணக்கு அல்ல. இது மாறலாம். 100 சீட்டு கூட மாறலாம். ஆமா, இப்ப பிஜேபி 153, 243 கூட வந்து நிக்கலாம். அதே மாதிரி டெல்லியிலயும் அப்படி 7 டெல்லியில ஒரு சீட்டு போட்டிருக்காங்க ஆம் ஆத்மி. ஆமா, அது கூட 0 to 1 தான் போட்டிருக்காங்க. 0 to 1 தான். ஆமா, அப்ப இவங்க 7க்கு 7 தான் கணக்கு. ஆமா, 7க்கு 7 6. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது, குஜராத்ல 26க்கு 26 வந்துடும். ஆமா. ஆனா நான் ஒரு கருத்து போட்டேன் குட்டிங்கன்னா சார், எப்படின்னா யூபியில இவங்க அதிகமா ரோல் பண்ண மாட்டாங்க. யாரு? இந்தியா கூட்டணி. நான் ஏற்கனவே நினைச்சேன், எப்படி நினைச்சேன்னு கவனிச்சேன்னா 19% வாக்களை பெற்றக்கூடிய பிஎஸ்பி, அதாவது மாயாவதி பெஹன்ஜியுடைய கட்சியும் அகிலேஷும் கடந்த முறை ஒன்னா இருக்கும்போது ஓட்டு டிரான்ஸ்பர் அங்க நடக்கல. ஏதாவது பகுஜனுடைய வாக்குகள் யாதவர்களுக்கு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு ஜாதி முரண்கள் அதிகமாகவே உண்டு. இவங்களுக்கு எப்பவுமே நாங்கள் ஒரு ஓபிசி கம்யூனிட்டி யாதவர்கள் என்றோ, பகுஜனை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதனால டிரான்ஸ்பர் ஆகல கடந்த முறை 2019. இந்த முறை அந்த அவர்கள் பிரிந்திருப்பது ஒரு காரணமும், 30க்கும் மேற்பட்ட முஸ்லிம் வேட்பாளர்களை பெஹன்ஜி நிறுத்தியிருக்கிறாங்க. அதுல 90% சில கான்ஸ்டியூன்ஸ்ல முஸ்லீம் வாக்கள், 40%, 20%, 44%, 53% இருக்கு. இப்ப இதெல்லாம் எனக்கு ஒரு குழப்பத்துல வந்ததுனால 62+2 64 இடங்களை பெற்றதுனால இந்த தடவை அவ்வளவுதான் வருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ அதை விட கொஞ்சம் கூட தான் கெயின் பண்ணியிருக்கிறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா தெரியல. ஏன்னா யூபியை பொறுத்தவரை யோகி வந்து ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்காரு. யோகி வந்து ஒரு பெரிய ஆழ்மைய கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டியா இருக்காரு. டு பி அப்பியர் இன் தி யூகே, அதாவது யூபி சொசைட்டி. அப்புறம் ராமருக்கு கோயில் கட்டிருக்கிறது, பக்தர்கள்ட்ட கொஞ்சமாவது ஒரு இரக்கத்தையும் ஒரு பாசத்தையும் ஒரு அன்பையும் ஓட்டு கன்சல்டேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகளை பிஜேபி இருக்கு. அப்ப நான் கணக்கு போட்ட ஒரு 65-66 தொகுதிகள் வருவாங்க. 14 தொகுதிகள் 13 தொகுதி தான் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் 40 வருவாங்க. நான் நம்பல. என்னுடைய கடந்த ரெக்கார்ட்ல பார்த்தா கூட யூபியில் அவங்க அவ்வளவு சைன் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி 69 இடம் போட்டிருக்காங்க. அது சரியான ஃபிகரா தான் இருக்கும். அது ஹரியானால 10 போன வாட்டி 10 ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி அங்கேயும், ஏன்னா விவசாயிகளுடைய பிரச்சனை அதிகமா இருக்கு. அதான் பெரிய சிக்கல். அது கருத்து கணிப்புல பேசுவோம் சொன்னாங்க. ஹரியானா வந்து டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேஷ், இது அப்படியே வருது ஒரே ஆமா. இப்ப ஆலந்தூர், ஆதம்பாக்கம், கிண்டி அப்படி வருது இல்ல, மீனம்பாக்கம் இந்த சர்க்கிள் வருது. ஆமா, இந்த பெல்ட் இதே மாதிரி வரக்கூடிய ஒரு இடத்துலதான் அது வருது. ஆனா ஹரியானாவோட அப்படி இல்ல. முன்னங்கேட்டா வேட்பாளர்கள் கிராமத்துக்குள்ள நுழைய விடல. அப்புறம் ஜார்க்கண்ட்ல ஒரு சிம்பத்தி வேவ் இருக்கும். ஆமா, சோரனுக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு கருத்து கணிப்பு சொல்லுது, நாம சொல்லல. ஆமா, அப்புறம் சத்தீஸ்கர்லயும் ஒர்க் அவுட் ஆகல. மாமாண்டு அழைக்கப்படுகிற நம்ம சிவராஜ் சிங் சௌகான் வந்து சைட் லைன் பண்ணனால அங்க பெருசா இருக்காது. மெனி லாட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அமங் த கேடர்ஸ் அண்ட் லோக்கல் லீடர்ஸ்குள்ள இருக்கு அப்படின்ட்டு மத்திய பிரதேஷ் சொன்னாங்க. அப்ப அதுவும் அங்க ஒர்க் அவுட் ஆகல. ராஜஸ்தான்ல வசுந்தராஜ் சிந்தியா வந்து ஒதுக்கிட்டாங்க. அதனால அங்க அவங்க கெயின் பண்ண முடியாது. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ராஜ்பூத் கம்யூனிட்டி வந்து பெரிய அளவுல சத்தியம் பண்ணிட்டாங்க அக்னிக்கு மேல. அதனால அப்ப அதுவும் ஒர்க் அவுட். என்னதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் வந்து குட்டிக்கண்ணன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஐயாட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நிறைய அனுபவம் சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் சார், 166 தொகுதிகள்ல 50% மேல போயிருக்காங்க சார் 2019. சொன்னீங்க. ஆமா, அது வந்து இவங்க வந்து அவ்வளவு இது பண்ணி ஆகணும்.
அது எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ட்டு. நீங்க 50% சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் அந்த கணக்கு விட்டுருங்க. நான் சொன்னேன் அன்னைக்கு அந்த 50 இப்ப கிடையாது. ஆமா, நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, தலித் இளைஞர்களுக்கு இப்போ பீம் ஆர்மி சந்திரசேகர அவர் பேர் என்ன, சந்திரசேகர் வந்திருக்காரு இல்லையா, அவர் மேல கொஞ்சம் கவர்ச்சி இருக்கு. இது ஜத்தவ் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் தான். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பறையர் சமூகம், தேவேந்திர குலர் பலர் சமூகம், மல்லர் சமூகம்னு இருக்கிற மாதிரி அங்கே ஜத்தவர் சமூகம் இருக்கு, வால்மீகின்னு ஒரு சமூகம் இருக்கு, நிறைய சமூகம் இருக்கிறாங்க. அப்படி அவங்க மாற போறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுதான் நம்ம சொன்னோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி அதனால என்ன கேட்டீங்க, இளைஞர்கள் 50% வேலை வாய்ப்பு, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு. அந்த 50ங்கிறது ஒரு 15 கிட்ட கீழே போயிடும், 35 தான் வருவாங்க, 40 வருவாங்க. நெக்குன்னு வரலையே சார், எதுவுமே இல்லை சார். க்ளோஸ் ஃபைட்னு வரல சார், எங்கேயோ இருக்காங்க சார். இவங்க 140 353 எங்க சார், எங்கேயோ இருக்கு சார். அதாவது இப்ப நாம இப்போ சென்னையில மவுண்ட் ரோட்ல இருந்து பேசுறேன்னு வைங்களேன், இப்ப நம்ம கொஞ்சம் பக்கத்துலன்னா சைதாப்பேட்டை அல்லது ஆலந்தூர், கிண்டி, அட்லீஸ்ட் தாம்பரம் இருந்தா கூட நம்ம கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துல வேகமா வண்டியை டிரைவ் பண்ணி போய் கேட்ச் பண்ணிடலாம். ஆனா அவங்க கொடுத்த ரிசல்ட் மடுவுக்கு மலைக்கு மடுக்கு சொல்லுவாங்க. நாம இங்க இருக்கோம், ஆனா வண்டி எங்க போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட அரக்கோணம் தாண்டி போயிட்டு. ஆமா, இம்பாசிபிள். எப்படி இது அரக்கோணம்னு சொல்ல முடியாது, எங்கேயோ மதுரை தாண்டி, திருச்சி தாண்டி, திருநெல்வேலியில எங்கேயோ போயிட்டு கிட்டையே நெருங்க முடியாது. அதுல ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும் மிஸ்டர் குட்கண்ணன், எப்படின்னா இதுக்கு அரசியல் பின்புலங்களும் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, மேனிப்புலேஷன்லாம் அவங்களுக்குள்ள நீங்க இந்த மாதிரி ஒரு சாத்தியமான ஒரு கால்குலேஷன் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதுல டவுட்டே இல்லை. ஆனா நீங்க சொன்னீங்க இல்ல சார், இப்ப இவிஎம் எலெக்ஷன் கமிஷன் அது உண்மையா நடக்க போதா, அதனால்தான் இப்படி அது ஒரு கட்டமைக்கிறாங்களா இல்லை. இப்போ அந்த என்னுடைய நண்பர் ஷியாம் அவர்கள் சொன்னது ஒரு கருத்தை நான் பதிவு செய்யணும். அப்படின்னா இந்த 1 கோடி வாக்கை இப்போ நேற்று பேசும்போது இந்த 1 கோடி வாக்கை அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பற்றிய நாலேஜ் எனக்கு அவ்வளோ இல்லை. ஆனால் எல்லாரும் பேசுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், 17C ஃபார்ம்ல உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. பூத் நம்பர் 16ல் எவ்வளோ போலாக இருக்குன்னு அதை நீங்கள் செக் பண்ணி தான் கவுண்ட் பண்ண போகிறீங்க. பூத் 17ல் எவ்வளோ செக் பண்ணியிருக்கு தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க இந்த ரூமில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் பார்க்க போகிறாங்க. எல்லார் கையிலையும் 17C ஃபார்ம் இருக்குது. அதை பார்த்தா ஓட்டு என்ன பண்ணுவாங்க, அது கூட்டிட்டுனா ஓட்டை நிறுத்திடுவாங்க. போன வாட்டி அப்படிதான் நடந்தது, அதிகமா நடந்தது. போன வாட்டி இல்ல, எப்பவுமே 2019ல 17C ஃபார்மை விட வந்த கால்குலேஷன் விட அதிகமா ஓட்டு பதிவு நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வாட்டி அந்த 17C ஃபார்மை வெளியிடாம இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் போன பிறகுதான் அவங்க வெளியிட்டாங்க. 17C ஃபார்மை வச்சு எல்லா இடங்களும் நாடு முழுவதும் குழப்பம் வந்துச்சுன்னா பிரச்சனை. இப்ப இந்த 1 கோடி இருக்கு இல்லையா, அப்போ என்னுடைய மூத்த சகோதரர் ஐயா ஷியாம் சார் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாரும். ஞானேஸ்வர் குமார், இன்னொரு சிங் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதனால அவங்களுக்காக அவர் கீழே இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பெருசா கிடையாது. அவங்க பிஎம்ஓ அலுவலகத்துல இருக்கிறாங்க. அதனால அதை கையாடுறதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால உண்மையான ஃபிகர் அவங்க குறைச்சி சொல்லியிருக்கலாம், 2வது கூட்டி சொல்லியிருக்கலாம். அப்படி பெரிய மேனிப்புலேஷன் பண்றதாக நான் டேம்பர் பண்ற முடியாதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நண்பர் ஐயா மரியாதைக்குரிய நம்ம ஷியாம் அவர்கள் பதிவு செய்த கருத்து. ஏன்னா எனக்கு அதை பத்தி நாலேஜ் அவ்வளவு இல்லை. நான் இந்த மாதிரி எப்படி உள்டா அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். உண்மையில இது அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எக்ஸிட் போல் நடக்கிறது அப்படியே வாய்ப்பு இருக்கா? எக்ஸிட் போல்ல வந்த மாதிரியா? ஆமா, அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் ஒண்ணுமே மண்ட எனக்கு எப்படின்னா ஐ வாஸ் ஸ்டக்டு. அப்படி என்ன சொல்றது, அப்படி ஒண்ணும் தெரியல எனக்கு என்னதான் நடக்குது. ஏன்னா எந்த அலையுமே இல்லை. கேட்டா மற்றவங்க எல்லாம் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. நம்முடைய நேயர்களுக்கு சொல்றேன், தயவு செய்து யூடியூப்ல என்னெல்லாமோ பேசுவாங்க, அப்படி போய் பேசுறது எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. நாங்கள் யார்ட்டையும் காசு வாங்கிட்டுலாம் பேசுகிற ஆளு இல்லை. நீங்கள் ஒரு 5000 கொடுங்க, எக்ஸ்ட்ரா சொல்கிறேன், கட்சிக்காரங்கள்ட்ட 10,000 கொடுங்க, அப்படி பேசக்கூடாது. அது தப்பு. எனக்கு பிடித்தது ஒன்று இருக்கலாம், அதில் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லக்கூடாது, அது தப்பு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸிட் போலில் நடக்கவும் வாய்ப்பு அதிகமாக உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. பிஜேபி 300க்கு மேலே இடங்களை பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அது இல்லை சார், 303. ஆனால் அப்படி வந்தால் அது ஒரு ஆச்சரியமாகத்தான் இந்திய சமூகத்தோடு மட்டுமல்ல, அமெரிக்கா, சீனா போன்றவர்களுடைய பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துருக்கேன். அல் ஜசீரா ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தது, அதை வரும்போது படிக்கல, இனிமேல் படிக்க போறேன். அப்படி பார்க்கும்போது எல்லாருடைய கண்களும்
பைபிள் எல்லாரும் அதிர்ச்சியில தான் சார் இருக்காங்க. அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார். ஆமா, அது டோட்டலி அது சொசைட்டி இந்தியா கூட்டணி ஃபுல்லா அதிர்ச்சியில இருக்காங்க. அதிர்ச்சியில அவங்க ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது இன்னும் வரல. எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. ஏன் அதிர்ச்சியில இருக்காங்கன்னா, நீங்க பேசாம இருங்க, அவங்களுக்குள்ள சில டிஸ்கஷன்ஸ் போயிங்க. இப்ப இன்னைக்கு அநேகமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ள போயிருவாரு. ஆமா, நீங்க காலையில போயிருப்பாரு. ஆமா, இப்ப அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க, நினைச்சு பாருங்க. சைக்காலஜிக்கலா ஒரு 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 முக்கியமாக நீங்க சொன்னீங்க பஞ்சாப்ல இதே எக்ஸிஸ்ட் போல அவங்க 0 தான் கொடுத்திருக்காங்க. யாருக்கு? ஆம் ஆத்மிக்கு 0வா? ஆமா. காங்கிரஸுக்கு அது அதிகமா தான் 8. பஞ்சாப்ல பிஜேபிக்கு 3 கொடுத்தாங்க. ஆமா 3. போன வாட்டி 2. இதெல்லாம் வந்து பெரிய சிக்கலா ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் டவுட் தான் வருது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகளுடைய லேண்டு பஞ்சாப், இங்கேயே வந்து பிஜேபி எஜ்ஜி வருது. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் மெயின். நான் தான் சொல்லிட்டேனே, ஆலந்தூர், மீனம்பாக்கம், அப்புறம் ஆதம்பாக்கம், கிண்டி. ஆமா சார், இந்த 4 தான் ஹரியானா, டெல்லி, பஞ்சாப் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேஷ். இல்ல போன வாட்டியாவது அகாலிதள் கூட்டணியில இருந்தது. இன்னைக்கு இல்ல, இப்ப இல்ல. ஆனா இப்ப 3 வருவாங்க. தமிழ்நாட்டுல 3 கொடுத்திருக்காங்களே. அதுதான் தமிழ்நாட்டுல 3 கொடுத்திருக்காங்களே. தமிழ்நாட்டுல 3 இல்ல. என்ன அதுவும் அதே மாதிரி இது வெஸ்ட் பெங்கால் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால மம்தா அவுட். ஆமா, அவங்க 30க்கு மேல போயிருக்கு. ஆமா, மம்தா 7-8 தான் வர்றாங்க. இல்ல ஆமா, அதுதான். அப்ப இதுல என்னன்னா, ஒண்ணு இது உண்மையாக இருக்கணும். உச்சபட்சமா 100% தான் எல்லாத்துக்குமே 100% இது உண்மையாக இருக்கணும், அல்லது 100% பொய்யாக இருக்கணும். இமாச்சல்ல இருக்கு 4 அவங்க தான் வின் பண்றாங்க. இல்லதான் உத்தராஞ்சல் 5-5 போட்டுருவாங்க. ஆமா, உத்தராஞ்சல்ல எப்பவுமே வந்து ஹிந்துத்துவாவுக்கு நல்ல ஒரு அங்கதான் வந்து இந்த காமன் சிவில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, கோவாக்கு அப்புறம் இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ண. ஆமா, அந்த இதுதான். அசாம் 14க்கு ஆசாம்ல சோலி முடிஞ்சது. ஒரு சீட் தான் போட்டிருக்காங்க. ஆமா, ஒரு சீட் தானே, ஒரு சீட் தான் போட்டு ஃபுல்லாவே வந்திருக்கு. அது அங்க சிஏ ஒர்க் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஹிந்து ஓட்டுக்கார் சார். ஆமா, ஆக நார்த்துக்கு இப்போ எந்த ஸ்டேட்டுமே இல்ல சார். தமிழ்நாட்டுல இருந்து கேரளால விட்டுருங்க. கேரளால கூட 3 இடம் வந்துட்டாங்க. தெலுங்கானால ஜெயிச்சுட்டாங்க, ஆந்திராவில ஜெயிச்சு கர்நாடகாவில எல்லாமே. இந்தியா முழுவதும் மோடி மேஜிக் என்று நேற்று வெளியான தகவல்கள் சொல்லுது. இது குறித்து நீங்க திட்டக்கூடாது. எதுக்கியா நீங்க உட்காந்து பேசுறா, ஒண்ணும் தெரியாம. எனக்கு தெரியாது என்ன செய்தி வந்திருக்கோ அதை குட்டிக்கண்ண நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நம்முடைய நேர்கள் திட்டுவாங்க. பல பேருக்கு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப சார் என் கூட சொல்லியிருந்தாங்க. இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்தியா கூட்டணி தான் வின் பண்ணணும்ட்டு வருங்கிறது யாருக்கு டவுட் இல்லையா? ஃபர்ஸ்ட் போலுக்கு முடிஞ்சு அவங்க 3 தொகுதி போட்டிருக்காங்க சார். எந்த 3 தொகுதி சொல்லிட்டா? 5 தொகுதி மொத்தம். 1 நாகர்கோயில், அண்ணாமலை, டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய தேனி, நம்ம ராமநாதபுரம் மற்றும் கோவை. திருநெல்வேலி கூட இருக்கு சார். 6 தொகுதி. நீனா நாகேந்திரன். ஆமா, இதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம் சார். நம்ம எதுக்கு குழப்பம்? இல்ல இவ்வளவு இல்ல சார், எந்த ஒரு இது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் முடிஞ்சோம்னே இந்தியா கூட்டணி நல்ல சந்தோஷமா இருந்தது. இல்ல அது சரி, அது சந்தோஷமா இவங்க இருக்கிறாங்கன்னு செய்தி தான் வந்துச்சு. அதே போல செய்தி தான் பிரிடிக்ஷனும். இல்ல மாற்றம் உருவாகுது சார். இப்ப அவங்க இந்தியா டுடே மை ஆக்சிஸா மை இந்தியா இணைஞ்சாங்க. 5 லட்சம் பேரை வந்து நாங்க நேரில் கண்டு இந்த கருத்து கணிப்புல எடுத்தோம்னு சொல்றாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம், நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு தானே எலெக்ஷன் முடிஞ்சு 57 தொகுதியில. ஆமா சார், 6:30 மணிக்கு எப்படி கருத்து கணிப்பு எடுக்க முடியும்? இல்ல இதெல்லாம் முடிச்சிட்டு இருக்கு. நேற்று தானே சார், மசாலா விட்டுருங்க சார். அது டேட்டா தானே சார். டேட்டா வச்சு இதுல எப்படின்னா டேட்டாவை அவங்க இது சஜஸ்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர்ல வேற மத்தபடி சாஃப்ட்வேர் அது இது பண்ணி. ஆக்சுவலி எப்படின்னா சார், டேட்டாவுல இப்போ தலித் மக்கள் இருக்காங்க, ஒரு பேசி சொல்றேன். சிறுபான்மை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, பிராமின்ஸ் இருக்கிறாங்க, யாதவர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. பொதுவான பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு, பொதுவான பிரச்சனைகள் சாலை போக்குவரத்து, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து. இந்த பொது பிரச்சனைகளை தாண்டி அந்தந்த மக்கள்கிட்ட பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ ஒரு ஹிந்துத்துவா ஓட்டு பேங்க்னா தலித்துகள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, முஸ்லீம்கள் ஹிந்துத்துவாவுக்கு கண்டிப்பாக போட போறதில்ல, கிறிஸ்தவர்களும் போட போறதில்ல. ஹிந்து சமூகத்தில் தேவர், செட்டியார், மறவர், நாயுடு, பிள்ளைமார், பிராமணர் இப்படி நிறைய இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ வாக்கு வங்கிகள் ஹிந்துத்துவாவுக்கு போகுது, ஏடிஎம்கேக்கு போகுது, காங்கிரஸுக்கு போகுது, அகிலேஷுக்கு போகுது, இப்படிலாம் எடுத்து அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஒட்டுமொத்த சமூக மனநிலையை சொன்னா மட்டும்தான் அது உண்மையான ஒரு கருத்து. நான் சொல்ல சரி,
இப்போ மயிலாப்பூர்ல போய் கேட்டா பிஜேபிக்கு தான் அதிகமா ஓட்டு விடும். ஆமா, மண்ணடியில போய் கேட்டா ஃபுல்லாவே பிஜேபிக்கு எகென்ஸ்டா விடும். மயிலாப்பூர்ல பிராமின்ஸ் மெஜாரிட்டி, மண்ணடியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, பாய்கள் மெஜாரிட்டி. அப்ப இந்த கருத்து கணிப்புனா அதே மாதிரி சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு மெஜாரிட்டி இருக்கும். நான் இந்த 3 ஏன் சொல்றேன், 4 ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதே மாதிரிதான் குட்டிக்கணும் சார் வட இந்தியாவில். இதுதான் உண்மையான பிடிஷன். நீங்க சொல்ற மாதிரி டேட்டா வைஸ் ரூம்குள்ள உட்காந்து இப்படி போட்டா 353 தான் வரும். ஆமா, அதுதான் சார். அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம் சார். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் சார். இன்னொரு 2 நாள்ல தெரிவி போகுது சார். நாளை மறுநாள் சார். நாளை மறுநாள் சார். திருப்பியும் சார் பார்ப்போம் சார். நம்ம இது வரைக்கும் வாக்குப்பதிவு முன்ன நடந்துட்டு இருக்கப்பவும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸிஸ்ட் போல் பத்தியும் சொல்லியிருக்கோம். எப்படி நடக்க போகுதுன்ட்டு ஜூன் 4ஆம் தேதி 12 மணிக்குள்ள தெரிஞ்சிடும் சார். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். மீண்டும் உங்களை நம்ம சந்திப்போம் சார். மிக்க நன்றி சார்.